அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து செட்டிநாடு மட்டன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. குக்கரில் வேக போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் வேக போட்டுக்கலாம். ஒரு 6 விசில் விட்டு. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கடலைப்பாசி எல்லாம் சேர்த்துக்கலாம். இருபது சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது செட்டிநாடு வறுவலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறத்தில் வதக்கி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஏறிக்கிட்டு மட்டனை மட்டும் சேர்த்துக்கலாம். மசாலாவோட வேக வச்ச மட்டன் வந்து நல்லா கலந்துக்கணும். அதனால் நம்ம பரட்டி கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இது மாதிரி கொதிச்சா போதும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் வந்து உரல் நம்ம இடித்து போடும்போது ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். செட்டிநாடு மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு இறக்கிக்கலாம். அருமையான செட்டிநாடு மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.